சிக்கன் ஈரல் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஈரல் ஒரு 2 விசில் குக்கரில் வச்சு குக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அந்த ஈரல், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, அரிசி மாவு பைண்டிங்காக 1 ஸ்பூன், கடலை மாவு பைண்டிங்காக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கேசரி பவுடர் கொஞ்சமாக, ஈரலே வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுவுமே வந்து ஒரு ½ அன் ஹவர் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேரினேஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம முதல்ல முடிச்சுட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் அதுக்கப்புறமேட்டு வச்சுக்கலாம். ஸோ மேரினேட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி ஈரல் வெந்திருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டு அந்த மேலே இருக்க மசாலா குக்கார வரைக்கும் குக் பண்ணாலே போதும். சூப்பராக மொறு மொறுன்னு சிக்கன் 65 விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதுக்கே அடிக்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்.